வணக்கம். விஜய் எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. சந்தோஷமான விஷயம். கட்சி எம்எல்ஏக்கு மட்டும்தானா இல்லை எதிர்கட்சிகளுக்கும் எல்லா 234 எம்எல்ஏக்களுக்குமான்னு தெரியாது. இவரை சேர்த்து விட்டுணும். ஏன்னா இவர் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார். ஸோ 233 எம்எல்ஏக்குமா மினிஸ்டர்ஸ்க்கெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கழிச்சிட்டு இவரோட கட்சி எம்எல்ஏக்களே பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் 90 பேர் தேரலாம். அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துறாங்க. எதிர்கட்சிக்கு வாங்கி கொடுத்தா கூட அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. உதயநிதி வாங்காதுன்றவார், ஓபிஎஸ் வாங்காதுன்றவார், இபிஎஸ் வாங்காதுன்றவார். பெரிய பிரச்சனையாகிடும். அன்புமணி ராமதாஸ் அவங்க ஒய்ஃபெல்லாம் வாங்கிட்டுருவாங்க. பிரேமலதாலாம் கொடுத்தா ஏற்கனவே அவங்கள்ட்ட கார் இருக்குது, யார்ட்டும் இல்லாமல் இல்லை. ஸோ இவர் கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் முதல்ல வந்தவங்க அவங்க காரில் வரதான் கரெக்டாக இருக்கும். யாரும் இவங்கெல்லாம் கக்கன் கிடையாது. பஸ்ஸில் வர்றது ஆட்டோவில் வர்றதுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க போட்டிருக்கு ஆட்டோவில். இன்னொன்று, இவங்க கார் வாங்கவும் முடியாது. ஏன்னா இவங்க சம்பளம் ரொம்ப கம்மி. மற்ற வசதிகள்லாம் உண்டு. இது வாங்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நான் வாங்க விட மாட்டேன், வாங்கினா விட மாட்டேன், வாங்கினவனை விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், கட்டி போடுவேன், எட்டி உதைப்பேன் எல்லாமே சொல்லிட்டுருக்காரு. அதுவும் சட்டசபையிலே சொல்கிறாப்புல. அதனால் இவங்க எவனாச்சும் கார் வாங்கினா கூட உடனே எங்கேருந்து உனக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், எப்படி இஎம்ஐ கட்ட போகிற, முதல்ல பணத்தை எங்கேருந்து கட்டினேன், எவன் கொடுத்தான், ஓன்ட்ட இருந்ததா, என்ன நிறைய கேள்விகள் கேட்பார் இவர். அதனால் இவங்களுக்கு ஜென்மத்துக்கு காரே வாங்க முடியாது. இவங்க சம்பளத்தை வச்சு 5 வருஷம் ஒழுங்காதுன்னா பென்ஷன் கிடைக்கும். பட்டு காசை கொடுக்காமல் வந்தவங்க இல்லையா, ஸோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். மற்ற கட்சியினர்லாம் காசை கொடுத்து ஓட்டு வாங்கினவங்க அவங்க சம்பாதிச்சு ஆகணும். அதுக்கு தான் வரானுங்க. ப்ளஸ் நிலையில்லாதது, அரசியலும் சினிமாவும் நிலையில்லாதுங்கிறதுனால போட்ட காசை எடுக்கணும். அது மாதிரி இப்போ 5 மடங்கு 10 மடங்கு எடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த அவசியம் இல்லை. தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் மினிஸ்டர்ஸுக்கும். செங்கோட்டையில் இருக்கிறனா அவர் முதலே சம்பாதிச்சிருப்பார்னு நினைக்கிறேன்னா, அது ஒரிஜினாக அவங்கள பற்றிலாம் நமக்கு தெரியாது, எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு யுக்தி தான். அவங்களால வாங்கினா பிரச்சனை, தனியாக வாங்கினா கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஃபேவர்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டர் தான். கார் வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன கார் வாங்கி கொடுத்தாருன்னு தெரில. அப்புறம் மற்ற வசதிகளும் பண்ணி தரலாம். ஸோ தட் அவங்க சம்பாதிக்காமல் இருப்பாங்க. ஏன்னா யூஎஸ்ஏல கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா லஞ்சம் வாங்கி மாட்டின்ட்டானா வேலையே போயிடும். அதனால் நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு இந்த லஞ்சம் வாங்கி மாட்டின்னு இந்த வேலை போச்சுன்னா என்ன ஆகுது, பென்ஷன் வராதேங்கிற பயத்தில் இருப்பாங்க. நம்ம ஊரில் போலீஸ்க்கோ யாருக்கும் சம்பளம் சரியாக கிடையாது. நான் ஒர்க் பண்ண கம்பெனி 10 இயர்ஸ் நாங்கள் இங்கே கர்நாடகா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் வி டுக் கேர் ஆஃப் தேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஸ்கீம் ஃப்ரம் கான்ஸ்டபிளரி டு ஐஜி. அதனால் எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. போலீஸை பார்த்தா எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஸோ வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த முயற்சி திருவினையாக்கும்.